பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ரூபாய். கர்நாடக மாநிலம் மைசூரைச் சேர்ந்த ஜீவனுக்கும் சஹானாவுக்கும் கடந்த 2024 திருமணம் நடந்தது. தம்பதிகள் வெறும் 2 மாதங்கள் மட்டுமே இணைந்து வாழ்ந்தனர். அதன் பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தனர். இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. சஹானா தன் கணவர் ஜீவன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்தார். தனக்கு இடைக்கால பராமரிப்பு தொகையாக மாதம் ரூபாய் 20,000 வழங்க உத்தரவிட வேண்டும் என மைசூரு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். 2025 டிசம்பரில் இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியானது. சஹானா கேட்ட பணத்தை கணவர் ஜீவன் தொகையாக வழங்க வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ஜீவன் கர்நாடக ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். நீதிபதி சில்லாகூர் சுமலதா முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. தான் கணவரை விட அதிக சம்பளம் வாங்கினாலும் திருமணத்திற்காக வாங்கிய கடன்களை அடைக்க வேண்டியுள்ளது. அதனால் தனக்கு பராமரிப்பு தொகை தேவை என சஹானா வாதிட்டார். ஆனால் தான் வாங்கிய கடன் எவ்வளவு, அதற்கான மாத தவணை விவரங்கள் என்ன என்பது போன்ற எந்த ஒரு முறையான ஆவணங்களையும் அவர் கோர்ட்டில் சமர்ப்பிக்கவில்லை. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கினார். மனுதாரரின் மனைவி மாதம் 1 லட்சம் ரூபாயும் அவரது கணவர் ஜீவன் மாதம் 60,646 ரூபாயும் ஊதியமாக பெறுகின்றனர். கீழமை நீதிமன்றம் இதை கருத்தில் கொள்ளாமல் மனைவிக்கு இடைக்கால ஜீவனாம்சமாக மாதம் ரூபாய் 20,000 செலுத்த உத்தரவிட்டுள்ளது. மனைவி பொருளாதார ரீதியாக நல்ல நிலையில் உள்ளார். அவரது வருமானம் கணவரின் வருமானத்தை விட அதிகமாக உள்ளது. குழந்தைகளை பராமரிப்பது உட்பட வேறு எந்த பொறுப்பும் மனைவிக்கு இல்லை. பெண்களை ஆண்தான் பராமரிக்க வேண்டும் என்றோ அல்லது மனைவியை அவரது கணவர்தான் பராமரிக்க வேண்டும் என்றோ கூறி ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என கோர்ட் உத்தரவிடக்கூடாது. தன்னை பராமரித்துக் கொள்ள நிதி ஆதாரம் இல்லை என்பது மனைவியால் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே கணவரிடமிருந்து மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்கும் கடமை உள்ளது. எனவே மனுதாரர் மாதம் ரூபாய் 20,000 மனைவிக்கு வழங்க வேண்டும் என்ற கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. இந்த உத்தரவு இடைக்கால பராமரிப்பு தொகை வழங்குவதற்கு மட்டுமே பொருந்தும் என அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது.